அன்பு உடன் பிறப்புகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? அம்மா சாப்பிட்டீங்களா? நீங்கள் சாப்பிட்டீங்க? ஐயா சாப்பிட்டீங்களா? சாப்பிடாமல் யாரும் ஒரு ஆள் கூட இருக்கக்கூடாது. ஏன்னா சாப்பாடு தான் ரொம்ப முக்கியம். நல்லா சாப்பிடுங்க, மன நிறைவோடு இருங்க, சந்தோஷமாக இருங்க. உங்களுக்கு எல்லாம் நான் வாழ்த்துறேன். எல்லாருக்கும் 2026 புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வரட்டுமா? சந்தோஷம், வரேன். ஓகே, நன்றி நன்றி நன்றி. அப்பா நாதாப்பா சிவாஜி வந்திருக்கே, கைவீசப்பா கைவீசு. கடைக்கு போகலாம் கைவீசுன்னு உங்களை கூப்பிட வந்தேனே. அப்பைக்கு நீங்கள் சிக்கன் சாப்பிட்டுக்கிறதுக்கு நான் பார்க்கலையே. நீங்கள் நினச்சிருந்தா என்னை கூட்டிகிட்டு போயிருக்கலாமே. லதா லதா உன்னை தர நான் பார்க்க வந்தேன். நீ இல்லாமல் நான் எங்கே போவேன்? ஏ லதா, பி லதா, சி லதா, டீல தான் சொல்ல மாட்டேனே. விதை நீ வச்சது, அடுத்து ஓ மகை சாப்பிடுவியா, அதுக்கப்புறம் ஓ மகை சாப்பிடும். விதை நட்டது நான் இல்லை. வரட்டுமா வரட்டுமா? சொல்லுப்பா சொல்லு, ஏதாவது சொல்லு. இப்படியே குறுக்குறுக்கிட்டு பார்த்துக்கிட்டு தான் கிளம்பட்டுமாயா. கிளம்பிட்டாயா? வந்ததுல தபாலா டொப்பு 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 தட்டிக்கிறது சூப்பராக செஞ்சா. கிளம்பட்டுமா? பீதி கிளம்புதில்ல, வரட்டுமா? ரைட்டு, சந்தோஷம். நம்ம கஞ்சா கருப்பு அண்ணன் சந்தோஷமா? இங்கே பாரு, ஒன்றத்தையும் தம்பி, கழுத்தில் கத்தியை வைக்கிறது மட்டும்தான் நீ, களத்தில் எப்போதுமே நான் தான், தெரியும்ல. எனக்கெல்லாம் இந்த தபாலை கிடச்சிச்சின்னு வச்சுக்குவே, பசாரில் விற்றுட்டு போயிட்டே இருப்பேன். நீ தான் டொக்கு டொக்குன்னு போட்டு தட்டிக்கிட்டு இருக்க. வரட்டுமா? சந்தோஷமா? சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்கிறீல்ல, கையை தட்டலாம்ல. நீங்கள் எல்லாரும் கையை தட்டலாம்ல. நான் பிக் பாஸுக்கு ஒரு தடவை தான் போனேன், ஆனால் பல ஜென்மத்துக்கு இனிமேல் நான் போக மாட்டேயா, போக மாட்டேன். அப்படியா? திண்டுக்கல் அண்ணன் லியோனியை கூப்பிட்டுருவோம். எங்கள் வாழ்வும் எங்கள் வல்லமும் வங்காத தமிழ் சங்க முழங்கு. இப்படி சொன்னா தாயா திண்டுக்கல் ஐயோ லியோனி நினைக்கிறாங்க. சில பேர் கத்திக்கிட்டே கிடைக்கிறான். எதுக்கு கத்துறா, எதுக்கு வேண்டா வெறுப்பா பிள்ளையை பத்து போட்டு காண்டாமிருகம்னு பேர் வச்ச கணக்கா அவன் சிரிச்சிட்டு கிடக்கிறேன். வரட்டுமா? எல்லாருக்கும் என்ன வாழ்த்த? பொங்கல் வாழ்த்தா? ஆமாங்குது அந்த அம்மா. தீபாவளி வாழ்த்தா? ஐயா அவர் எப்படி பார்க்குறாரு? புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்ல வந்த எல்லாருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். அடுத்து ஒரு 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 சூப்பரான வாய்ஸு. குத்துனது நண்பனா இருந்தா சத்தா கூட சொல்லக்கூடாதியா, அதான் நட்பு. வரட்டுமா? வரட்டுமாண்ணே, வரட்டுமா? சொல்லுங்கள், உங்களை தான் கேட்டுக்கிட்டே இருக்கல. சொல்லுங்கள், என்னை வச்சே நீ செய்கிறேன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அதானே? நான் வச்சு தான் செய்வேன், எனக்கு வேறு யாரும் கிடைக்கல, என்ன பண்ணுறது? என்ன தம்பி, ஃபோட்டோ எடுக்கிற தம்பி, வரட்டுமா வேணாமா? ரைட்டு, ஓகே, சரி. ஏதாவது பிடிச்ச வாய்ஸ் ஏதாவது சொல்லுங்கள், பண்ணுவோம். மு.க. ஸ்டாலின் ஐயா வாய்ஸ். ஆக திண்டுக்கல் ராமநாதபுரம் போன்ற மாவட்டங்களெல்லாம் அன்பே அமுதே ஆருயிரே இளமையே கடியே கடி அமுதே என்று நான் பாடிக்கொண்டே இருப்பேன். அதாவது சிலர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை அசைத்து பார்க்கலாம் என்று. ஒரு பொழுதும் அசைக்க முடியாது. எப்பொழுதுமே நாங்கள் தயாராகத்தான் இருக்கிறோம். மீண்டும் 2026 ஆட்சி மலரும். ஆதரிப்பீர் உதயசூரியன். நன்றி, வணக்கம். ஆக உங்களுக்கெல்லாம் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வேறு வயசு ஏதாவது கேட்கலாம், கேளுங்க. என்ன வயசு வேணும்? எஸ்கே 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 வயசு தானே? எஸ்கே வயசு உங்களுக்கு எப்படி வருதுன்னு மட்டும் பாருங்கள். காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்பும் எனதருமை விவசாய பெருங்குடி மக்களே, கல்லணை வெள்ளம் போல் கட்டுக்கடங்காத கூட்டமே, உங்கள் முன்பு பேசிக் கொண்டிருப்பது வருத்தப்படாத வாலிப சங்கம் என்பதை தெரிவித்துக் கொண்டு, அழகான குழந்தைகளே, கலர் கலராக பவுடர் பூசிக்கொண்டு வந்திருக்கும் இளைஞர்களே, அவர்களை கவர்வதற்காகவே புது சட்டைகளை அணிந்து வந்திருக்கும் இளைஞர்களே, மீசைக்காரர்களே, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். வரட்டுமா? சந்தோஷம். அடுத்து வேற வாய்ஸு. என்னடா வராத வயசுலாம் சொல்லிட்டு இருக்க? வேற வயசு, வேற வயசு. ஓகே, அடுத்ததா ஒரு சின்ன
ஒரு பாட்டு பாட்டுட்டு நம்ம ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டது அடுத்த செக்மெண்ட் ஆஃப் மேஜிக் ஷோ.